வணக்கம். எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை உலகெல்லாம் பாராட்டியது. எப்படி? அதாவது மதிய உணவு திட்டம் இந்திய அளவில் எப்படி புகழ்பெற்றது? 1982இல் எம்ஜிஆர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சத்துணவு மதிய சத்துணவு திட்டம் தொடங்கினார். இதன் மூலம் குழந்தைகள் பள்ளிக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரித்தது. அதேபோன்று பள்ளியிலிருந்து பாதியில் நிற்கும் சேர்க்கையும் குறைந்தது. பசியால் பள்ளிக்கு வராமல் நிற்பவர்கள் எண்ணிக்கையும் குறைந்தது. இந்த வெற்றியை யுனிசெஃப் மற்றும் மத்திய அரசு கவனித்தது. மத்திய அரசின் பரிசீலனை 1980களின் இறுதியில் தமிழ்நாட்டின் அனுபவத்தை மத்திய அரசு ஆய்வு செய்தது. இதுபோன்ற ஒரு திட்டம் பிற மாநிலங்களும் செயல்படுத்தலாம் என்று பரிந்துரைகள் வந்தன. பல மாநிலங்கள் தாங்களாகவே சிறிய அளவில் உணவு திட்டங்களை தொடங்கின. 1995 ஆகஸ்ட் 15 அன்று அப்போது பிரதமராக இருந்த பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் தேசிய உணவு திட்டம் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் என்ற பெயரில் இந்திய அளவில் மத்தியான உணவு திட்டத்தை அறிவித்தார். இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னா, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. உணவு சமைத்து வழங்கப்படுவது மாநில அரசுகள் வழியாக. மத்திய அரசு அரிசி, நிதி உதவி போன்றவற்றை வழங்கிவிடும் என்று திட்டங்கள் வகுத்தப்பட்டது. 2001இல் உச்சநீதிமன்ற உத்தரவு. 2001ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் அனைத்து மாநிலங்களும் பள்ளிகளில் சமைத்த உணவு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனால் மத்தியான உணவு திட்டம் அனைத்து மாநிலங்களும் கட்டாயமாக மாறியது. இப்போது இது பிரதம மந்திரி மதிய உணவு திட்டம் என்று வழங்கப்படுகிறது. இது நிதி மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்குகிறது. இதன் மூலம் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான குழந்தைகள் தினமும் சத்தான மதிய உணவை பெறுகின்றனர். இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இந்த குழந்தைகள் சத்துணவு திட்டம் விரிவடைத்தப்படுகிறது. இந்தியாவின் மதிய உணவு திட்டம் உலகின் மிகப்பெரிய உணவு வழங்கும் சமூக திட்டம் என யுனிசெஃப் மற்றும் உலக வங்கி பாராட்டியிருக்கிறது. இதற்காக மாதிரியான தமிழ்நாட்டின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திட்டம் குறிப்பிடத்தக்கது. பசித்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து கல்வியும் கொடுப்பது தமிழ்நாட்டின் எம்ஜிஆர் கொள்கை. அதே கொள்கை இந்தியாவின் தேசிய பெருமையாக மாறியது. செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.